ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி, உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி நகரத்தில் இருப்பவர்கள் மட்டும் இல்லாமல் ஒரு ஊரில் ஒரு ஓரத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே சட்டம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக எங்கள் அனைவரையும் அனுப்பி, முடிந்த அளவிற்கு அனைவரையும் சட்டத்தின் மூலம் நாம் என்னென்ன அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம் என பேச சொன்னதன் பேரில் இங்கே நான் மற்றும் என்னுடன் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கும் அனைத்து நீதிபதிகளுக்கும், இங்கு வரவேற்புரை ஆட்சி அமர்ந்துள்ள சகோதரி அவர்களுக்கும், சமூக நல ஆர்வலர் அவர்களுக்கும், சைல்டு புரொடெக்ஷன் ஆபீசர் அலுவலருக்கும், காவலர்களுக்கும், இங்கு வந்துள்ள பிரஸ் மீடியாவுக்கும், முக்கியமாக என்ன பரிகாரம் உங்களுக்கு தேவையோ அதை தர வந்துள்ளோம். உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது, உங்களுக்கு என்ன தேவை, அடிப்படை தேவைகள் என்னென்ன, ஒருவருக்கு என்னென்ன தேவை, உண்ண உணவு, இருக்க இடம், என்ன உடுத்த துணி, இது அடிப்படை தேவை. ஒரு சமுதாயத்திற்கு அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் முதலில். அடுத்தது, இப்பொழுது உள்ள சொசைட்டில என்ன ஆகுது, ஏன் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட எல்லாருமே இந்த நம்பர் கேட்குறாங்க. சமூக நல ஆர்வலர் ஒரு நம்பர் சொல்றாங்க, சைல்டு புரொடெக்ஷன் ஆஃபீஸ் ஸ்கூல்ல இருந்தே ஏன் சொல்றாங்க, ஏன்னா குழந்தைகளா இருப்பதிலிருந்தே உங்களுக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படுது, அதற்காக நீங்க தீர்வு காண வேண்டும் என சொல்கிறார்கள். அதுபோல் ஒவ்வொரு சமுதாயத்திலும் எந்த இடத்தில் ஒரு பிரச்சனை வருகிறதோ, ஒரு பாதிப்பு ஏற்படுகிறதோ, அதற்கு தகுந்தாற்போல் சட்டத்தை திருத்துகிறார்கள். அதைத்தான் எங்ககிட்ட சொல்றாங்க. உங்களுக்கு என்ன கடமைகள் இருக்குன்னு தெரியும் இல்லையா, உரிமைகள் என்ன இருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் காலையில இருந்து அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுல வேலை பார்க்காம இருக்கீங்களா? யாராவது வேலை பார்க்குறீங்களா இல்லையா? அம்மா அப்பா ஹெல்ப் பண்றீங்களா? அதெல்லாம் உங்க கடமையா? எதுவும் செய்யாம ஜாலியா ஸ்கூலுக்கு போகணும், வரணும், உட்கார்ந்து இருக்கணும், படிக்கணும், செல்போன் பார்க்கணும். செல்போன் எல்லாம் பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? கொடுக்கறது இல்லையா? இங்கெல்லாம் வச்சு இல்லையா எல்லாரும் செல்போனு? இது மட்டும் நம்ம வேலை இல்ல. அதுவும் உங்க ஏரியாவை பார்க்கும்போது இங்க லிமிட்டடா தான் வீடு இருக்கு. எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அதனால் முதலில் நமக்கு ஒரு ஒற்றுமை இருக்கணும். நம்ம என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்னு தெரியணும். நமக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு, உரிமைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் ஹைகோர்ட்ல இருந்து எல்லாரும் போய் பேசுங்க பேசுங்கன்னு அனுப்புறாங்க. உங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாம் இப்ப சொல்லி தராங்களா சட்டம்? சட்டம்னா என்ன, பயப்படுற மாதிரி ஏதாவது படிக்கிறீங்களா? அதுல அந்த காலத்துல ராஜா காலத்துல எல்லாம் என்ன செஞ்சாங்க? ராஜா காலத்துல எல்லாம் என்ன செஞ்சாங்க? ராஜா ராணி கோயில் உட்பரிகை